ஹலோ, குட் மார்னிங். நாமதேவர் சரித்திரம் தொடர்கிறது. நாமதேவர் கோராகும்பர் இருக்கும் இடத்திற்கு வந்து விட்டலன் சொன்னதை கூற கோராகும்பர் சொல்லுகிறார், விதோபா கேச்சர் தான் உங்களுக்கு குரு என்று கூறி அவர் நாகநாத சுவாமி சன்னதியில் இருக்கிறார் என்று சொல்ல நாமதேவரும் அங்கு சென்றார். இந்த விதோபா கேச்சரை பற்றி மாவுலி ஞானேஸ்வர் சரித்திரத்தில் நாம் முன்னோமே பார்த்தோம். இவர்தான் பிராமண சபை தலைவராக இருந்தவர். மாவுலிக்கு இவர் கொடுத்த இன்னல்கள் கொஞ்ச நஞ்சமில்லை. இருப்பினும் மாவுலி அவரை அரவணைத்து ராமகிருஷ்ண ஹரி என்கிற மந்திரத்தை கொடுத்து ஞானியாக்கினார். மாவுலியின் லீலைகளில் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த விதோபா கேச்சரை தான் கோராகும்பர் குறிப்பிடுகிறார். நாமதேவருக்கு அவரை பற்றி தெரியாது. நாமதேவர் கோராகும்பர் சொன்ன சிவன் கோவிலுக்கு போகிறார். ஒரே இருட்டாக இருக்கிறது. ஒரே ஒரு சிறிய தீபம் முணுக் முணுக்கென்று எரிகிறது. இவர் குருவை கம்பீரமாக இருப்பார், ஜபமாலையுடன் இருப்பார் என்று பலவிதமாக கற்பனை பண்ணி கொண்டு சென்றார். ஆனால் அங்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. சரி, சுவாமியை சேவித்து செல்வோம் என்று சன்னதிக்கு வருகிறார். அங்கு பார்த்தால் ஒருவர் லிங்கத்தின் மீது கால் வைத்து படுத்திருக்கிறார். இவருக்கு ரொம்ப கோபம் வருகிறது. யார் அது சுவாமி சன்னதியில் படுத்திருப்பது என்கிறார். அவரோ, நீ யார் என்று கேட்க, நான் சந்து சிரோன்மணி நாமதேவர் என்கிறார். என்னையா இது, காலை பகவான் மேல் வைத்திருக்கிறீர், காலை எடும் என்கிறார். அவர், அப்படியா, வயதாகிவிட்டது, கண்ணு தெரியவில்லை, நீயே சுவாமி இல்லாத இடத்தில் காலை எடுத்து வைத்துவிடு என்கிறார். நாமதேவர் வேண்டா வெறுப்பாக காலை தூக்கி வைக்க பார்க்கிறார். அங்கொரு லிங்கம் முளைக்கிறது. எங்கு வைத்தாலும் அங்கொரு லிங்கம் முளைக்கிறது. நாமதேவர் பயந்து விட்டார். அவருடைய இரு கால்களையும் பிடித்து கொண்டு, நீங்கள் யார் என்று கேட்கிறார். நானா, ஆலந்தி கிராமம், வேதம் படித்தும் முரடனாக இருந்தவன், ஒரு மகாத்மா குடும்பத்துக்கு அபச்சாரம் பண்ணினவன், மகாபாபி, நரகத்துக்கு போற அளவு பாவம் பண்ணியும் கருணாமூர்த்தியான ஞானேஸ்வர் மகாராஜாவால் உத்தாரணம் பண்ணப்பட்டு இன்று பகவான் தியானத்தில் இங்கு இருந்துண்டிருக்கிற விதோபா கேச்சர் என்றவுடன் நாமதேவர் திகைத்து போய்விட்டார். நாம் தேடி வந்த குரு அல்லவா என்று அவர் முன் அமர்ந்து, சுவாமி, உங்களை தேடித்தான் இங்கு வந்தேன் என்கிறார். அப்படியா, நான் சுவாமி இல்லாத இடத்தில் காலை வைக்கச் சொன்னேனே, வைத்துவிடு என்கிறார். இவர் உடனே, சுவாமி இல்லாத இடம் ஒன்று இருக்கிறது, அங்கு வைத்து கொள்ளட்டுமா என்று கேட்டு தன் சிரசில் காலை வைக்கிறார். குருச்சரணத்தை சிரசில் வைத்த மாத்திரத்தில் நான் நான் என்கிற அகங்காரம் போய்விட்டது. ஆத்மசுகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டேன். கண்ணை மூடினேன். பரமானந்தமாக இருந்தது. அதற்கு நடுவில் எனக்கு சிரித்தபடி விட்டலன் காட்சி கொடுத்து விட்டான் என்று பொருள் படும்படியாக அபங்கு பாடுகிறார். சத்குருநாதரை விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறார். விதோபா கேச்சர் சொல்லுகிறார், மாவுலி உனக்கு இந்த நிலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்து வந்துள்ளார். என்னையும் உத்தாரணம் பண்ணியவர் அவர்தான். பரம பாக்கியம் நீ மாவுலியுடன் இருப்பது. நாமதேவர் சொல்லுகிறார், ஒரு சகாவாகத்தான், சிறு பையனாகத்தான் ஞானேஸ்வரை நினைத்திருந்தேன். என் குருவுக்கு குருவான பரமகுரு என்று தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஆத்ம அனுபவம் ஆயிடுத்து. வேதாந்த பாடம் தெரிந்தால் இந்த அனுபவம் நிலைக்கும். இதை அறிந்து கொள்ள கோராகும்பரிடமே நீ செல்ல வேண்டும் என்கிறார் விதோபா கேச்சர். நாமதேவர் கோராகும்பரிடம் வந்தார். 17 அபங்கங்களில் உயர்ந்த உபனிஷத் வேதசாரத்தை கோராகும்பர் இவருக்கு உபதேசம் பண்ணினார். கோராகும்பர் உபனிஷத் என்று சொல்லக்கூடிய அத்தனை உயர்ந்த விஷயம். இருவருமே படிக்காதவர்கள். ஒருவர் குயவன், ஒருவர் தையல்காரர். இருவருமே பக்தர்கள், ஞானிகள். இவர்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிந்தது என்றால், ஹிருதயத்துக்குள் இருக்கிற பாண்டுரங்கன் இதையெல்லாம் கொடுக்கிறான். இப்படி கோராகும்பரிடமிருந்து உபதேசம் பெற்ற நாமதேவர் தன் குருவுக்கு எப்படி ஒரு உதவி செய்தார் என்று நாளை பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.